இப்படியே இருந்து விட்டால் என் சபதம் என்னாவது? சபதமா? சபதம் தான். மங்கம்மாளை மணந்து சிங்கார தேரேறி சங்கீதம் பாடி தேசமெங்கும் சுற்ற வேண்டும் என்று அன்று நான் செய்து கொண்ட சபதம். ஏன் இப்போது மட்டும் என்ன? புறப்படுவோம் பாருங்கள். வேண்டாம் கண்ணே, வேண்டாம். இன்னும் சில காலம் போனால் சின்னம் சிறு உருவம் ஒன்று உன் வண்ண கைகளிலே தவழும். ஏன் நாணம் தலையை கவிழ்க்கிறது? உலகில் நடப்பதை எதையும் காணாமல் இப்படியே நீ பூமியை பார்த்துக் கொண்டிருந்தால் என் வாழ்வின் லட்சியம் ஈடேறிவிடும். ஆணை பிரபு, அதுதானே என் ஆசையும். நான் சொல்வது உனக்கு புரியவில்லை. புரியாத வரையில் நமக்குள் பிரிவும் இல்லை. ஐயோ, ஒரு மண்டையை உடைத்து விட்டாளே! ஐயோ, சாவரே! கொண்டு விட்டாளே! மண்டையை உடைத்து விட்டாளே! இவரை கொஞ்சம் உள்ள தூக்கிட்டு வரீங்களா? ஏமா வைத்தியரை போய் கூட்டி வர்றேன். என் தவம் பலித்து விட்டது. உன்னை தனியாக சந்திக்க வேண்டும் என்ற தவம் பலித்து விட்டது. பாவியா? பாவி என்று உரைக்க பாவம் என் செய்தேன் பாவாய். கோபித்துக் கொள்வதேனோ கோகிலவாணி. தேடி அலைந்தேன் உன் தேன்மொழி கேட்க. ஆவி துடிக்கிறது, அருகினில் வாராயோ? என்ன பாசாங்க பண்ணிரு? பூச்சிட்டியில சாகலேன்னு தெரிஞ்சிருந்தா பாறாங்கல்ல தூக்கி போட்டிருப்பேன். தூக்கி போடு, பாறாங்கல்ல தூக்கி போடு. இந்த வேலையா நான் சாக போறேன். உன்னை என்னைக்கு இந்த முத்து புலவன் கண்ணால பார்த்தாலும் அன்னைக்கு 1000 கூட செத்துட்டாங்க. அண்ணே இன்னைக்கு செத்து கொண்டுதான் இருக்கான். கோகிலவாணி, இந்த சந்தர்ப்பத்தை 4 மாச காலமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சது. இந்த வைக்கிறேன். என்னங்க ஆடி இருக்கு, மூச்ச காணோமே. அப்படின்னா அந்த நாடியை கொஞ்சம் மூடி வைங்க. என்னங்க இந்த காட்டு பைய வீட்டுக்குள்ள எப்படி வந்து செத்தான்? அது வந்து நான் மாடி மேல இருந்து ஒரு ஓட்ட பூச்செட்டி எடுத்து எரிஞ்சேன். அது இந்த ஆள் மேல கை தவறி விழுந்து இப்படி ஆயிட்டாரு. நான் இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தாக்கும். ஐயோ, இதுக்கு வெட்டியான்ல வரணும். யோ, ஏதாவது உசுறு கிசுறு தொங்குதா பாருங்க. இது ஐத்தியத்திற்கு அப்பாற்பட்ட வியாதியா இருக்க போச்சுடு. இந்த வியாதிக்கு தான் நமக்கு வைத்தியம் அப்பால் பட்டு இருக்கிற மூஞ்சா பாரியம் தானே. அப்படி நான் பாக்குறேன். இந்த மாதிரி வியாதி நாட்டில் இப்ப ரொம்ப நடமாடுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கத்தியை எடுத்து நெஞ்ச கிழிச்சு ரத்தத்தை எடுத்து
நெத்திய தெளிச்சா போனம் பேசும் போனா அப்படியே ஓடும். ஐயோ பாரியா 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 ஐயோ அம்மா உன்னை பார்க்க வந்தேன். என்ன பாயால பேசுறா? போய் சொல்ற அறிவால காட்டாத. குத்திடுவேன். ஏண்டா அயோக்கியத்தனமா பண்ணி பார்க்க வந்தேன். அயோக்கியத்தனமா அப்படியே புலவா மட புலவா பாயால பேசுறா. ஓடு ஓடப்பா ஓடுறா. அட பாவி அவன் அடிக்கவா செஞ்சா? விக்கவா செஞ்சனா? மூஞ்ச வைக்கனாயா நீ? வைக்கனாயா நீ? மூஞ்ச பாரு. நீ நிஜமா வைக்கனா இருந்தா அப்படியே ஓட வச்சிருக்க வேண்டாம். ஏண்டா ஏ வைக்கியா, நீ போய் உன் மூளைக்கு என்ன போட்டுமா? போய் போங்கயா. ஏ கிங்கிணி, நீ பெரிய ஆளு. உன்னோட எத்தனை நாள் சினைதான்? அவமானம் என்னே, சாரி, அவமானம், உலக மகா அவமானம். நான் சிறிது காலம் ஓய்வு பெற விரும்பி எனது நண்பர் ராஜேந்திர பூபதியுடன் வெளிநாட்டு யாத்திரை செல்ல போகிறேன். அதற்காக முடிசூட்டினேன் இளவரசனுக்கு. ஆனால் இது பெரிதல்ல. தரப்படும் பொறுப்பை ஏற்க வலுவுள்ள ஒரு ராஜ பிரதிநிதி தேவை. அந்த ஒருவர் யார் என்பதை மன்றமே தேர்ந்தெடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய பெரியோர்களே, ராஜ பிரதிநிதியாக யாரை தேர்ந்தெடுக்கலாம்? தளபதி கருணாகரனை நியமிக்கும்படி நான் கோருகிறேன். தளபதி வல்லவரை நியமிக்கும்படி நான் கோருகிறேன். மகாராஜா, மன்னவருக்கு பதிலாக சின்னவரை கவனித்துக் கொள்ளவும், சின்னவருக்கு துணையாக தென்னவர் நாட்டை காக்கவும், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமல் பெற்ற வல்லவர் ராஜ பிரதிநிதியாக வருவதைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன். மகாராஜா, என்னை மன்னிக்க வேண்டும். இப்பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் கருணாகரர் என்று நான் கருதுகிறேன். எனக்கு கருணாகர மாமா வேண்டாம், எனக்கு வல்லவன் அப்பா வேணும். வேண்டும். ராஜ பிரதிநிதி வல்லவன். நான் சென்று வரவா? நல்லதப்பா. அம்மா அம்மா, உள்ள தாச்சிக்காரங்க குனிய கூடாதம்மா. மகாதேவி, போய் வர்றேன். பிறந்த இடத்தின் பெருமையை புகுந்த இடத்தில் காப்பாற்று. அம்மா, கர்ப்பஸ்திரீங்க குனிய கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா.